கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம் தேவனாகி கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நேசித்து நம்மை வழிநடத்த உண்மையுள்ளவர் என்பதை உபாகமம் 32வது அதிகாரம் 12வது வார்த்தை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். வேத வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே தேவன் வைத்த அன்பின் நிமித்தமாக அவளை எப்படி வழி நடத்தினாரா, அவாந்திர வழியிலும் வறட்சியான நிலத்திலும் அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் செய்த எல்லா காரியத்தையும் அவருக்கு உணர்த்தி நடத்தின தகப்பன் கண்மணியை போல காத்துரளினார். அது மாத்திரமல்ல, கழுகு தன் செட்டையை விரித்து தன் குஞ்சுகளை பாதுகாத்து நடத்துகிறது போல தன் செட்டைகளின் மறைவில் தூக்கி சுமந்தார் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், இன்றைக்கு அதே நல்ல தகப்பன் தான் இந்த வருஷத்தை சற்று திரும்பி பார்ப்போம். ஆனால் நம் கடக்க முடியாத சூழ்நிலையில், நடக்க முடியாத பாதையில் எல்லாமே எதிராக நின்ற போதும் கூட, நாம் அவரை விட்டு பின்வாங்கி போன போது கூட, உளையான சேற்றாகிய பாவத்திலிருந்து நம்மை கண்டுபிடித்த நல்ல தகப்பன் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய மீறுதலையும் நமக்கு உணர்த்தி கண்மணியை போல பாதுகாத்து இம்மட்டும் நம்மை தாங்கி தப்பு வைத்து நம்மை தூக்கி சுமந்து வருகிறாரே, அந்த அன்பை எண்ணி பார்த்து ஒவ்வொரு நாளும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய பெரிய விருப்பமும் ஏக்கமாக இருக்கிறத இந்த வேத வார்த்தை வாசிக்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவரே நம்மை நடத்தினார், ஒருத்தர் நம்ம நடத்த முடியாது. நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய இயலாமையை பார்த்து, நம்முடைய ஏழ்மையை பார்த்து அநேக நம்ம விட்டுட்டு போயிருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு பின்வாங்காத தெய்வம் ஒவ்வொரு மணித்துளியிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை விட்டு விலகாதபடிக்கு பாதுகாத்து நமக்கு வேண்டிய அத்தனை காரியத்தையும் நம்மோடு கூட இருந்து செய்த தகப்பன் நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தின நல்ல ஒரு சிநேகிதர் நமக்கு உண்டு என்பதை மறந்து போயிடாதீங்க. அவரே நம்மை நடத்துவார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நம்மை நடத்தி பாதுகாக்க அவர் உண்மையும் கிருபையுள்ளவர். அவரை மாத்திரம் நன்றி செலுத்தி அவரை மாத்திரம் மகிமைப்படுத்த இருதயத்தோடு காணப்படுவோம். ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் அவரை துதிக்கிற துதியினாலும் நம்ம நிரம்ப பண்ணி சாட்சியான நிறுத்தி நம்மை கனப்படுத்துவார். அந்த வார்த்தை விசுவாசித்து தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையினோட ஒவ்வொரு நாளும் நீரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பாவத்திலும் சாபத்திலும் இருந்து எங்களை கண்டுபிடித்து எங்களை உணர்த்தி கண்மணியை போல பாதுகாத்து உங்கள் செட்டின் மறைவில் இன்றைக்கு வரைக்கும் தூக்கி சுமக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் துதிக்கிற துதியை தாங்க, கிருபையினால் தாங்கிக் கொள்ளுங்க. சமாதானத்தில், சந்தோஷத்தில், தெய்வீக ஆசீர்வாதத்தில் நிரப்பி நடத்துங்க. இந்த வார்த்தை அறிக்கைப்பட ஒவ்வொருத்தரும் கத்தில் அப்படியே கனப்படுத்த வேண்டுமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.